Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. மகிழ்வுடன் பாடும் வேளையே மனங்களின் சோர்வை நீக்குமே. திருவாழ்வை தேடி பெறுவோம், மறைவாழ்வின் நன்மை அடைவோம். பணிவாய் குலமாய் இயேசு பதம் இணைவோம். மறையின் வழியில் வேத ஒளி பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் இனிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசுவின் தோற்றமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழுகிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்வில் தான் எதற்காக இம்மண்ணுலகிற்கு வந்தேன், எப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் என்னை புரிந்து வைத்திருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட வகையான மாற்றம் உங்களில் நிகழ வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய திருத்தூதர்களுக்கு இன்றைய நாளில் மிகச்சிறந்த படிப்பினையை கற்றுக் கொடுக்கிறார். பார்க்கிற வண்ணமாய் இருக்கின்ற அவருடைய தோற்றத்தை மிக பிரகாசமான மாட்சிமை நிறைந்த மகிமை நிறைந்த தோற்றமாக தன் திருத்தூதர்களுக்கு அழைத்து, உண்மையாக நீங்கள் வாழ வேண்டிய நிலை இதுதான் என்று சொல்லி அவர்களுடைய உள்ளத்தில் கொண்டு வந்த அத்தகைய மாபெரும் மாற்றத்தை இன்று நம்முடைய உள்ளங்களில் நாம் பெற்று மகிழ நம் ஆண்டவர் இயேசு எப்போதும் மகிமையின் அரசராய் நம் மத்தியில் இருக்கிறார் என்பதை உணர்த்த இன்றைய நாள் திருப்பலி அன்போடு நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. எனவே உடலில் மாற்றமோ செய்கையில் மாற்றமோ அல்லது செயல்களில் மாற்றமோ வேண்டும் என்று சொன்னால் முதலில் உள்ளத்தில் மாற்றம் வேண்டும் என்கிற உறுதியான மனநிலையோடு இந்த திருப்பலியை நாம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் குற்றங்களை ஏற்றுக்கொள்வோம். மனமருந்தி மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பெற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்து உம்மடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்துவும் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராக தகுதியடைவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல் இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை வார்த்தைகள் 9, 10 மற்றும் 13, 14. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீ கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரி நெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையிலிருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணி புரிந்தார்கள்.
பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தில் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சியுரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் 97. நாம் பாட வேண்டிய பதிலுரை: உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக. திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக. மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன. நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஆண்டவர் முன்னிலையில், அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன. வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். ஏனெனில் ஆண்டவரே உலகனைத்தையும் ஆளும் உன்னதர் நீரே. தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீரே. உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். உலகனைத்தையும் ஆளும் உன்னதராம் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 9 இறை வார்த்தைகள் 2 தொடங்கி 9 வரை. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேயும் அவர்களுக்கு தோன்றினார். இருவரும் இயேசுவோடு உரையாடி கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கும் ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்வது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவி சாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றும் முற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எவ்வகை மாற்றம் நம்மில் தேவை? இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய அன்னையாம் கத்தோலிக்க திரு அவையானது இன்றைய நாளில் ஆண்டவரின் தோற்றமாற்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னை முழுமையாக இந்த மண்ணுலகிலே வாழ்ந்த ஒவ்வொருவருக்கும் தான் எப்படிப்பட்டவன், எங்கிருந்து வந்தவன், எதற்காக வந்தவன் என்று சொல்லி அடுக்கடுக்காக தன்னுடைய வாழ்க்கையினுடைய அடுத்தடுத்த நிகழ்வுகளை எல்லா மக்களுக்கும் கொடுத்து கொண்டே இருந்தார். யோவான் நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே நாம் பார்க்கின்றோம், இறைவன் இறைமகன் இயேசு கிறிஸ்து இம்மண்ணுலகில் எப்படி வந்தார் என்றால் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். எனவே வார்த்தையாக வந்த இயேசு எல்லோருக்கும் வாழ்வாகும் வண்ணமாய் தன் வார்த்தைகளால் சுகத்தையும் வல்லமையையும் வல்லச் செயல்களையும் செய்ததாக விவிலியத்தில் பார்க்கிறோம். இன்னும் ஒருபடி மேலே சென்றோம் என்று சொன்னால் யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 34வது இறை வார்த்தையில, எதற்காக நான் இந்த உலகிற்கு வந்தேன் என்று இயேசு மிக தெளிவாய் சொல்லுகிறார். என் தந்தை கொடுத்த வேலையை முடிப்பதும் அவர் கொடுத்த பணியை நிறைவு செய்வதும் தான் என்னுடைய உணவு என்று சொல்லி இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றுவதுதான் என்னுடைய அன்பு பணி என்று சொல்லி இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். இப்படியாக அவர் கடந்து சொல்லுகிற பொழுது லூக்கா நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 36வது இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், உங்கள் வானக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராயிருங்கள் என்று சொல்லி இரக்கத்தின் மைந்தனாக இயேசு தன்னை வெளிப்படுத்துகின்றார். யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 1லிருந்து 8 வரை உள்ள இறை வார்த்தைகளில, விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணை எல்லோரும் கொண்டு நாங்கள் கையும் மெய்யுமாய் இவளை பிடித்திருக்கிறோம் என்று சொல்லி தீர்ப்பிட கொண்டு வந்த அப்பெண்மணியை பார்த்து, சுற்றும் இருக்கிற மனிதர்களை எல்லாம் பார்த்து இயேசு சொல்லுகிறார், உங்களில் பாவம் இல்லாதவர் முதலில் இப்பெண் மேல் கல்லெறியட்டும் என்று சொல்லி, சிறுவர் தொடங்கி பெரியவர் வரை எல்லோரும் அங்கிருந்து போகிற பொழுது இயேசு பெண்மணியை பார்த்து சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாதே, தீர்ப்பிடன் என்று சொல்லி அப்பெண்மணிக்கு முன்பாக மன்னிப்பின் மைந்தனாக இயேசு தென்படுகிறார். கல்லறையிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய இன்னுயிரை கல்வாரி மலையில் கொடுத்த பின்பாக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று உணர்ந்த மகதலா மரியா இயேசுவை காண வருகின்றார். ஆனால் அங்கு அவரை காண முடியவில்லை. நிற்கின்றவர் இயேசு என்பதை புரிந்து கொள்ள முடியாத அந்த மகதலா மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து, ஐயா,
என் தலைவரை நீர் எடுத்துக்கொண்டு போயிருந்தால் சொல்லும், நான் வந்து அங்கிருந்து மீட்டுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிற பொழுது மகதலா மரியாவை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், மரியா என்றவுடன் அவர் ரபுனி என்கிறார். போதகரே, தலைவரே என்று சொல்லி தன் இறைவனை பற்றி கொள்ளுகிற பொழுது மகிமையின் மைந்தனாக ஆண்டவர் இயேசு அங்கே தென்படுகிறார். இப்படியாக விவிலியத்திலே பிரியமான என் அருமை சகோதர சகோதரிகளை, இயேசுவை பற்றி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். தன்னை அவர் வெளிப்படுத்தி கொண்டே இருந்தார் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. ஆனால் இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக தோற்றமாற்று பெருவிழா என்று ஒன்றை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், ஏன் இந்த பெருவிழாவை இன்று நமக்கு கொடுக்கப்படுகிறது? ஏன் இந்த பெருவிழா நமக்கு இன்றைய நாளிலே ஒரு படிப்பினையாக நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், இன்று நாம் இயேசுவை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான். இன்றைய நாளில் இந்த 3 திருத்தூதர்களை பார்க்கிறோம். இயேசுவோடு வருகிறார்கள், இயேசுவோடு பயணிக்கிறார்கள், இயேசுவோடு அமர்கிறார்கள், இயேசுவோடு உணவருந்துகிறார்கள், இயேசுவோடு உறங்குகிறார்கள், இயேசுவோடு ஜெபிக்கிறார்கள். இத்தனையும் செய்த அந்த திருத்தூதர்களால் இயேசுவை ஏன் புரிந்து கொள்ள முடியவில்லை? நாமும் சற்று யோசித்து பார்ப்போமே. திருப்பலிக்கு வருகிறோம், நற்கருணை ஆராதனையில் ஜெபிக்கிறோம், ஜெபமாலை ஒப்பு கொடுக்கின்றோம், திருமணி ஆராதனை எல்லாம் செய்கிறோம். இருப்பினும் கூட இயேசுவை புரிந்து கொள்ள முடியவில்லையே, இயேசுவுக்கு ஏற்றவாறு நம்மாலும் வாழ முடியவில்லையே. இந்த திருத்தூதர்களைப் போல இங்கே இருப்பது நல்லது என்று சொல்வது போல நாமும் மெய்மறந்து இந்த உலக காரியங்களில் நம்மையே மறந்து வாழ்கிறோமே. இதற்கு நடுவில் இயேசுவை கண்டுபிடிக்க முடியுமா? இயேசுவினுடைய அந்த உண்மையான தோற்றத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியுமா? இயேசுவை பாருங்கள், யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம் 51வது இறை வார்த்தையில, விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே, இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார் என்று சொல்லி தன்னையே உணவாக ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் ஆண்டவர் இயேசு நற்கருணை வடிவில் வருகின்றார். மாறாத நீடித்த நிலைத்த ஒரு உணவாக நம்முடைய மத்தியில் வருகிறார் என்று சொன்னால், அந்த இயேசுவை நாம் எப்படி உணர்கிறோம் என்பதைத்தான் புரிந்து கொள்ள அழைக்கின்றது இந்த திருவழிபாடு கொண்டாட்டம். அன்புக்குரியவர்களே, அண்மையில நான் ஒரு சில என்னுடைய பழைய நிகழ்வுகளை ஞாபகப்படுத்தி கொண்டிருந்த பொழுது, 2013ஆம் ஆண்டு கருமாத்தூரில், அதாவது மதுரையில் இருக்கிற கருமாத்தூரிலே மெய்யியல் படித்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு பேராசிரியராக இருந்த ஒரு அருள் பணியாளர் ரொம்பவே பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு. எப்படா யாரா கிடப்பா அப்படின்னு சொல்லி இந்த சொல்லுவாங்கல்ல, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி தேடுறாங்கன்னு சொல்லி அந்த மாதிரி இருப்பார். எந்த பிரதர் தப்பு செய்வார், எப்போ மாட்டிக்குவார் என்று அவர் ஒவ்வொருவரின் மீதும் தனி கவனம் செலுத்துவதற்கு பதிலாக தனியாக ஏதோ ஒரு கான்சன்ட்ரேஷன் வச்சுருந்தார். இப்போ இப்படியாக இருந்தவரை பார்த்து எல்லாருக்கும் ஒரு விதமான சலிப்பு தட்டியது. என்னடா அவர் இப்படி இருக்கிறாரு, நம்மளே எல்லாத்தையும் விட்டு இங்கே படிக்க வந்திருக்கிறோம், இவர் சொல்லி கொடுத்துட்டு நம்மளை பக்குவப்படுத்துவார்னு பார்த்தா இப்படி இருக்கிறாரு என்று சொல்லி அவரை நாங்கள் நினைத்து கொண்டு இருந்தோம். அந்த முதல் ஆண்டு முடிந்தது. அவரும் மாற்றலாகி தன்னுடைய மேற்படிப்புக்காக செல்லுகிறார். மேற்படிப்புக்கு சென்ற முன்பு அவர் மீண்டுமாக குருமடத்திற்கு வருகிறார். அந்த சமயம் நான் தூய பவுல் இறையியல் கல்லூரியில 1ஆம் ஆண்டோ 2ஆம் ஆண்டோ படிக்கிற மாணவனாக வந்து விட்டேன். அப்போது அவர் வருகிற பொழுது, அன்புக்குரியவர்களை, உண்மையிலே சொல்லுகிறேன், அந்த அருள் பணியாளர் தான் இவரா என்று நினைக்கின்ற அளவிற்கு அவருள் அவ்வளவு மாற்றங்களை காண முடிந்தது. எரிச்சலோடு இருந்தவர் இறங்கி வந்து உதவி செய்கிற ஒருவராக மாறிவிட்டார். அன்புனா என்னான் என்று கேட்பதற்கு பதிலாக அன்பு செய்கிற தந்தையாக அவர் மாறிவிட்டார். இப்படி இவ்வளவு மாற்றம் அவருக்குள் நிகழ்ந்தது என்று சொல்லி அவரிடத்தில் நான் கேட்ட பொழுது அவர் சொன்னார், யார் என்று புரிகின்ற வரை நாம் மற்றவர்களுக்கு நாம் யார் என்று நிரூபித்து கொண்டே இருப்போம் என்று சொன்னார். இவ்வளவு வறுமையான ஒரு ஆழமான ஒரு உரையாடல் பாருங்கள், ஒரு தெளிவு. நம்மளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்காத வரை நாம் மற்றவரிடத்திலே நாம் யார் என்று காட்டிக்கொண்டே இருப்போம். அதைத்தான் திருத்தூதர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். தாங்கள் யார் என்று புரிந்து கொள்ளாத வரையில் இயேசுவை புரிந்து கொள்ள முடியாது. இயேசுவை என்ன நினைத்தார்கள்? இந்த ரோமை ஆட்சிப்பிடத்துல இவர் அரசராக வந்து விடுவார், நாம் எல்லாம் அமைச்சர்களாக இருந்து நன்றாக சுகபோக வாழ்வு வாழலாம் என்று அவர்கள் சிந்தித்ததால் அங்கே இயேசுவை அவர்களால் உன்னத இறைமகனாய் புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசுவை தங்களோடு இருந்து தங்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற உன்னதமான தந்தையாம் இறைவனுடைய திருமைந்தன் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவேதான் அன்புக்குரியவர்களே, இயேசு இன்றைய நாளில் உங்களுக்கும் எனக்கும் அன்று திருத்தூதர்களுக்கும் என்ன செய்தார்? புரிய வைத்தது போல இன்று நமக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறார். இயேசுவை பாருங்கள், 12 திருத்தூதர்கள். ஏன் இந்த 3 பேரை மட்டும் அவர் அழைத்து செல்ல வேண்டும்? மீதி 9 பேர் எங்கே சென்று விட்டார்கள்? ஏன் மேலே ஏற முள்ளன் கீழே விட்டுட்டு போயிட்டாரா? இல்லை அன்புக்குரியவர்களை, நன்றாக யோசித்து பார்த்தோம் என்றால் முதலில் பேதுருவை எடுத்துக்கொள்வோம்.
பேதுருவின் இந்த திருச்சபையின் மீது என் பாறையை கட்டுவேன், அந்த பாறையின் மீது என் திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்லி பேதுருவை ஆண்டவர் மிகச் சிறப்பாய் தேர்ந்தெடுக்கிறார். கடைசியில் யோவான் நற்செய்தி 21வது அதிகாரத்துல உயிர்த்தெழுதலின் வாழ்வு, அந்த உயிர்த்த ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு வந்த பின்பு நாம் பார்க்கிறோம் பேதுருவுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்விடேஷனை ஆண்டவர் கொடுக்கிறார், ஒரு சிறப்பான அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு? என்னை அன்பு செய்கிறாயா? 2 முறை அல்ல, மூன்று முறை கேட்கிறார். 3வது முறை அந்த பேதுரு என்ன செய்கிறார்? சலிப்படைந்து, ஆண்டவரே உம்மிடத்தில் எனக்கு அன்பு இருக்கிறது என்று உனக்கு தெரியாதா என்று சொல்லி அவர் சொல்லுகிறார், என் ஆடுகளை பேணி வளர், அன்பின் ஆழத்தை உணரச் செய்கிறார். 2வதாக யாக்கோபை எடுத்துக்கொள்வோம். திருத்தூதர்களில மிகச்சிறந்தவராக இருக்கிறவர், மக்கள் எல்லாரும் இயேசுவுக்கு எதிராக இருக்கிற பொழுது கந்தக அமிலத்தை பொழிய செய்து இவர்களை அழித்து விடலாமா என்று கேட்டவர், மக்களை அழிப்பதற்கு பதிலாய் இயேசுவுக்காய் தன்னை முதலாய் அழித்துக் கொள்ளுகிறார். திருத்தூதர்கள் அணையிலே முதல் மறை சாட்சியாக செந்நீர் சிந்தி சாகும் பேற்றினை பெற்றவர் தான் இந்த யாக்கோபு. எனவே மறை சாட்சியத்தினால் மண்ணில் வீழ்ந்து மறைப்பணி ஆற்றியவராக யாக்கோபு உருமாற்றம் அடைகிறார். 3வதாக யோவானை பொறுத்தவரை கல்வாரி மலையில் நாம் பார்க்கிறோம். யோவான் நற்செய்தி 19 26 27 இவ்வாறாக பார்க்கிறோம். அன்னை மரியாவினுடைய திருக்கரங்களில் யோவானை ஒப்படைத்து, இதோ உம் மகன், இதோ உம் தாய் என்று சொல்லி அன்னை மரியாவை யோவானுடைய கையிலும் யோவானை அன்னை மரியாவுடைய கையிலும் கொடுத்த ஆண்டவர் இயேசு பராமரித்து பாதுகாப்பத்தினுடைய அடையாளமாய் அங்கே அன்னை மரியாவை ஏற்படுத்துகிறார். எனவே இந்த 3 திருத்தூதர்களும் தான் இயேசுவோடு அன்று தாபோர் மலைக்கு போகிறார்கள். அங்கே என்ன நிகழுகிறது? இயேசு தோற்றம் மாறுகிறார். இயேசு மாறுகிற பொழுது அந்த வெள்ளை வெள்ளேரென இருக்கிற அந்த ஒளி வீசிய தருணத்துல பேதுரு சொல்லுகிறார், இங்கே இருப்பது நல்லது. இங்கே இருப்பது நல்லதுன்னா என்ன? மகிழ்ச்சி, சந்தோஷம், மனநிறைவு, மன நிம்மதி, எதை பற்றியும் கவலை இல்லாத தன்மை, ஏதோ ஒன்று புதிதாக இருக்கிறது, அது பேரானந்தமாக இருக்கிறது என்று பேதுரு விரும்புகிறார். எனவே ஆண்டவரை உமக்கொன்றும் எலியாவுக்கொன்றும் மோசேக்கொன்றும் 3 கூடாரங்களை அமைக்கலாமா? அன்புக்குரியவர்களை, விவிலியத்துல ஆழ்ந்து படிக்க வேண்டும். நாம் விவிலியத்தை சற்று கூர்ந்து பார்க்க வேண்டும். இப்ப இயேசுக்கு ஒண்ணு இருக்கு, எலியாவுக்கு ஒண்ணு இருக்கு, மோசேக்கு ஒண்ணு இருக்குன்னா இவங்க 3 பேரை எங்க போய் உட்காருவாங்க? புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தைகள் எல்லாமே ஆழமான உன்னிப்பு நிறைந்த ஆன்மீக தேடல். அன்புக்குரியவர்களை, இயேசுவோடு ஒட்டிக்கிட்டு இருக்கிறது தான் இந்த திருத்தூதர்களோட வேலை, வேற ஒண்ணும் கிடையாது. இயேசுடைய கூடாரத்தில் இருப்போம். அதுதான் குதூகலமான கொண்டாட்டமான ஒரு கூடாரமாக இருக்கும் என்று சொல்லி அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அங்கே என்ன நிகழர் என்றால், இது நிரந்தரம் அல்ல. அவர்கள் அச்சமுற்று அவர்கள் முகம் குப்புற விழுகிறார்களே, அதுதான் உண்மையான ஆன்மீக தேடல். அப்போது வானம் திறக்கிறது, வானக தந்தையினுடைய வாழ்த்தொழி கொடுக்கப்படுகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானக தந்தை சொன்ன அந்த வாழ்த்தொழியை இயேசு கேட்டவுடன் எலியாவும் சென்று விடுகிறார், மோசேயும் சென்று விடுகிறார், இயேசு மட்டும் இருக்கிறார். அப்போது திருத்தூதர்கள் எழுகிறார்கள். பழைய நிலையிலிருந்து மாறி புது நிலைக்கு மாறுகிறார்கள். தங்களுடைய தோற்றம் மாறியது என்று சொல்லி இயேசுவை பார்த்தவர்கள் இன்று அவர்களுக்குள் உள்ள மாற்றம் அடைந்ததை தான் இந்த தோற்ற மாற்ற பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஏனென்றால் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்துல 2ஆம் அதிகாரம் 6 - 11 வரை நாம் பார்க்கிறோம். அடிமையின் வடிவமேற்று தன்னையே ஒப்படைத்த இயேசு இந்த உலகில் இருக்கிற நாம் எல்லோருக்கும் எப்படி மாறினார் என்றால், விண்ணவர் மன்னவர் கீழுலோகர் மேலுலோகர் அனைவரும் இயேசுவுக்கு முன்பாக மண்டியிடுவார். அதாவது இயேசுதான் எல்லாம் என்று வாழ்வார் என்பதுதான் அதனுடைய பொருள். அன்புக்குரியவர்களே, எனவே இந்த தோற்ற மாற்ற பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுவதெல்லாம் 3 சிந்தனைகள் தான். மோசே வந்தார், அவர் இறைவாக்கினருடைய நிறைவாக வந்தார். எலியா வந்தார், அவர் திருச்சட்டத்தினுடைய நிறைவாக வந்தார். இந்த இறைவாக்கினரும் திருச்சட்டமும் இயேசுவில் நிறைவு கண்டதாக நமக்கு ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே கொடுக்கிறார். அப்படி என்றால் இன்று நாமும் நம்முடைய சொல்லிலும் செயலிலும் எண்ணத்திலும் ஏக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் இயேசுவை சென்றடைய வேண்டிய மாற்றங்களை காண அழைக்கின்றது இந்த தோற்ற மாற்ற பெருவிழா. என்றால் எதில் நாம் மாற்றம் காண வேண்டும், எவ்வகையான மாற்றத்தை நம்மளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 3 சிந்தனைகளை நாம் நமது உள்ளத்தில் நிறுத்த வேண்டும். முதல் சிந்தனை என்னவென்றால், அணுகி வர வேண்டும். இயேசுவை அணுகி வந்தால் மட்டும்தான் இயேசு யார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். யாக்கோபு புத்தகம் 4:8 வாசிக்கிறோம்,
கடவுளை அணுகி வாருங்கள், அவரும் உங்களை அணுகி வருவார். ஆக கடவுளை அணுகி வர வரதான் எனக்குள் இருக்கின்ற என்னுடைய எல்லா விதமான ஆணவ செருக்கு சிந்தனைகளும் இந்த உலக காரியங்களும் எல்லாம் மறைந்து நான் கடவுளுக்கு உரியவன் என்கிற மாட்சிமை நிறைந்த தாழ்ச்சியான உள்ளம் எனக்குள் உதிக்கும். அதைத்தான் யாக்கோபு புத்தகம் 4:10 பார்க்கிறோம். உங்களை கடவுளுக்கு முன்பாக தாழ்ச்சியாய் ஒப்பு கொடுங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். அவ்வளவுதான். ஆக யாரெல்லாம் கடவுளை அணுகி அணுகி வருகிறோமோ அவர்கள் அத்துணை பேருமே இயேசு யார் என்று புரிந்து கொள்ளுகிறோம். இரண்டாவதாக, அணுகி வருவது மட்டுமல்ல, அவரிடத்தில் நம்மை முழுமையாய் ஒப்படைக்க வேண்டும். ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலே புனித பவுலடியார் 12ஆம் அதிகாரம் 1-2 இறை வார்த்தைகளில் சொல்லுகிறார், உங்களை தூய உயிருள்ள மாசற்ற பலியாக ஒப்பு கொடுங்கள், எது உகந்தது எது நல்லது என்று கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். அப்போது இந்த உலக போக்கின்படி ஒழுகாதீர்கள், மாறாக உங்கள் உள்ளம் புதுப்பிக்க பெற்று மாற்றம் அடைவதாக என்று நாம் பார்க்கிறோம். ஆக ஒப்படைக்கின்ற பொழுதுதான் உள்ள மாற்றம் இருக்கும். அதை கடந்து வருகிற பொழுதுதான் அன்புக்குரியவர்களை பேதுரும் யாக்கோபும் யோவானும் தங்கள் வழியை தேர்ந்தெடுத்து போனார்களே, அது தடுத்து நிறுத்தப்பட்டது போல நமக்கும் மூன்றாவதாக கடவுளின் வழியானது கொடுக்கப்படும். அதில் பயணிக்கும் பாக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். இதைத்தான் யோவான் நற்செய்தி 14:6 பார்க்கிறோம். வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என்னை என்று எவரும் தந்தையிடம் வருவதில்லை. இத்தகைய மனநிலையோடு பயணிக்கிற பொழுதுதான் விடுதலை பயண புத்தகம் 14:14 என் சார்பாய் கடவுள் போரிடுவார் என்ற உச்சகட்டமான நம்பிக்கை வாழ்வு நம்மில்லை உண்டாகும். அப்போதுதான் நம்மால் உணர முடியும். எப்படி என்றால் எசையா புத்தகத்தில் 44ஆம் அதிகாரம் 6வது இறை வார்த்தையில் சொல்லப்படுவது போல, தொடக்கமும் நானே முடிவும் நானே, என்னை பற்றி என்னையன்றி வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அந்த ஆத்மார்த்தமான ஒரு உறவு வாழ்வை இயேசுவிடத்திலிருந்து நாமும் கற்றுக்கொண்டு, எவ்வாறு திருத்தூதர்கள் தங்களுடைய முகம் குப்புற விழுகிற பொழுது எல்லா திரைகளும் அவர்களிடமிருந்து அகற்றப்பட்டு இயேசு என்கிற உண்மையான இறைமகனை கண்டுகொண்டார்களோ, அதே போல நாமும் கண்டுகொள்ள புனித பவுலடியார் இவ்வாறு அழைக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்துல நாம் 3ஆம் அதிகாரம் 15-16 இறை வார்த்தைகளில் இவ்வாறு பார்க்கிறோம். இன்று வரை மோசையின் திருச்சட்டம் வாசிக்கப்படும் போதெல்லாம் அவர்களின் உள்ளத்தை ஒரு திரை மூடியிருக்கிறது. ஆனால் ஆண்டவர் பால் திரும்பினால் அந்த திரை அகற்றப்படும். நாம் இன்றைய நாளில் அத்தகைய திரையை அகற்றுகிற பிள்ளைகளாக வாழ்ந்து வளர, இறை ஆசிரை பெற இறைவனிடத்தில் முழுமையாய் ஒப்பு கொடுப்போம். இயேசுவின் தோற்ற மாற்றம் அவருடைய மாட்சிமை நிறைந்த மகிமை நிறைந்த உன்னதமான மாற்றமாயிருந்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் இறைவன் தான் மையம் என்று வாழுகிற பொழுது இறை மாட்சியின் மக்களாய் என்றும் வாழ்வோம். அத்தகைய அருளுக்காய் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனிது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாய் என் இறைவா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பள்ளியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை முறை திருமகனின் மாட்சிக்குரிய தோற்ற மாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்தவும் வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை நீர் தூய்மைப்படுத்தி அழைத்து செல்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவதாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய தமது திருவுடலை பேரொளியால் துளங்கச் செய்து இவ்வாறு தம் சீடர்களின் உள்ளத்திலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார். தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்ததெல்லாம் தமது உடலாகிய திரு அவை முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்க திருவுள்ளமானார். ஆகவே ஆற்றல் மிக்க விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மன்னகத்தில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி அக்களித்து ஆர்ப்பரித்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணம் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை காண உதவியருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் செயல்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றும் யாதொரு கலக்கம் இன்றி நலமாய் வளமாய் வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே.
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு சொல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசு வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். யாரெல்லாம் அணுகி வருகின்றோமோ, யாரெல்லாம் தங்களை முழுமையாக ஒப்படைக்கின்றோமோ, யாரெல்லாம் இவருடைய வழி தன்னுடைய வழி பாதை என்று தேர்ந்தெடுத்து பயணிக்க ஆசைப்படுகின்றோமோ, அத்தகைய உள்ளத்தினருக்கு மாற்றத்தையும் உறுதியான மாட்சிமையின் கரம்பிடித்த வழிநடத்தலையும் கொடுத்து என்றும் நம்மை வாழ வைக்கின்ற இயேசு ஆண்டவர் இவர்தான். இவருடைய இந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி கரங்களை குவித்தவர்களாக ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்தை நம் ஒவ்வொருவருடைய உள்ளமும் இல்லமும் இன்றைய நாளில் நிறைவாய் பெற்று மகிழ இறைவன் நம் ஒவ்வொருவரையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஏசாயா புத்தகம் 49 அதிகாரம் 16 இறை வார்த்தையின்படியாய் நம் ஒவ்வொருவருடைய பெயர்களையும் அவர் தமது உள்ளங்கைகளில் குறித்து வைத்திருக்கிறார். என் மகனே மகளே, இன்று நான் உன்னை அபிஷேக விதமாய் ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஆகாய் புத்தகம் 2:19 படியாய் இன்று முதல் நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளுமாய் ஆசிர்வதித்து அன்பு செய்து அரவணைத்து பாதுகாத்து பராமரிக்கின்ற நம் ஆண்டவரிடத்தில் நம் குடும்பத்தை, நம் குழந்தைகளை, நாம் செய்கின்ற காரியங்களை இன்றைய நாள் முழுவதுமாய் இறைவன் நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாய் சொல்லி நம்மை முழுமையாய் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இந்த திருப்பிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிற ஒவ்வொரு மகனையும் மகளையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசிர்வதிக்கும்படியாய் எத்தகைய எண்ணத்தோடு ஏக்கத்தோடு எதிர்பார்ப்போடு உள்ளத்திலே எவ்வளவு தூரம் காயப்பட்ட போராட்ட மனநிலையில் இருந்தாலும் கூட என் ஆண்டவர் எனக்குள் வருவார், என்னை தேற்றுவார், என்னை அரவணைப்பார், என்னை அன்பு செய்வார், என்னை மாற்றுவார், நான் படுகின்ற ஒவ்வொரு காரியங்களிலிருந்தும் என்னை மீட்டெடுத்து என் மீட்பரான ஆண்டவர் இயேசு என்னை மீட்டெடுப்பார் என்று நம்பிக்கையோடு ஜெபிக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் ஆண்டவர் தமது அக்கினியால் நிரப்புவாராக. ஆவியின் அபிஷேகத்தால் முழுமையாய் ஆட்கொள்ளும்படியாய் செய்வாராக. திருப்பாடலில் 91 அதிகாரம் 10 இறை வார்த்தையிலே சொல்லப்படுவது போல வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னாரே, அத்தகைய வார்த்தை நாம் இருக்கின்ற, வாழுகின்ற, நாம் ஜெபிக்கின்ற, நாம் பணி செய்கின்ற போகிற பயணங்கள் முழுவதுமாய் ஆண்டவருடன் இருந்து நம்மை பாதுகாப்பாராக. தொடக்க நூலில 12 அதிகாரம் 2 இறை வார்த்தையில ஆபிரகாமை பார்த்து நீயே ஆசியாய் விளங்குவாய் என்று சொன்ன ஆண்டவருடைய அபரிவிதமான ஆசீர்வாதம் என்று நம்ம ஒவ்வொருவருக்கும் கிடைக்குமாறு ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இன்றைய நாளில எந்த ஒரு காரியம் என் வாழ்வில் நடக்க வேண்டுமாய் சொல்லி நாம் ஜெபிக்கின்றோமோ அத்தகைய காரியத்தை இறைவன் ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. உடல் உள்ள சுகத்திற்காக ஜெபியுங்கள். மன காயங்களை அகற்றி ஆண்டவர்
நிம்மதியான, அமைதியான, மகிழ்ச்சியான வாழ்வை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபியுங்கள். எங்கே 2 3 என் பெயரில கூடி ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில் பிரசன்னமாய் இருக்கிறேன் என்று சொன்ன உம் திருமகன் இயேசுவினுடைய நீடித்த நிலைத்த பிரசன்னமான அவருடைய உடனிருப்பை இன்று தோற்றமாற்று பெருவிழாவின் வழியாய் எங்களுக்கு கொடுத்த ஆண்டவரை இன்றென்றுமாய் நாங்கள் வேண்டி விரும்பி தேடுகிற அவருடைய மகிழ்ச்சியான மாட்சிமை நிறைந்த மகிமை நிறைந்த வாழ்வு எங்களுக்கு என்றும் கிடைக்க பெறுவனவாக. இந்த உலக மாயைகள், கவர்ச்சிகள், இந்த உலக காரியங்கள் எங்களுடைய வாழ்வு முழுவதும் இந்த உலகத்திலே முழுமையாய் அழிந்து போகாதபடியாக ஆண்டவரே, லூக்கா நற்செய்தி 19:10 இழந்து போனதை தேடி மீட்கவே மானிட மகன் வந்தார் என்று சொன்ன உம் திருமகன் நாங்கள் இழந்த எல்லாவற்றையும் எங்களுக்கு மீண்டுமாய் கொடுத்து எங்களை கரை சேர்ப்பாராக. இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது ஆட்சிக்குரிய தோற்றமாற்றத்தால் வெளிப்படுத்த திருவள்ளமானே நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசை வழங்குவாராக. இறைவனின் உடனுறுப்பில் என்றென்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே. அதை 2 வாட்டி படி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. துன்பப்படும் எங்களுக்கு சஞ்சீவி நீரே, துன்பம் பிணி வறுமைகளை களைபவரும் நீரே. 6 மலை காடுகளை கடந்து வந்தோமே, 6 மலை காடுகளை கடந்து வந்தோமே. அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே, அழுது புலம்பும் எங்களுக்கு ஆறுதல் நீரே. சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா, சரணமையா சரணமையா உந்தன் பாதம் சரணமையா. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோணியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோணியாரே.
நிலையான புகழுக்குரிய தூயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.